விதையை விட்டுட்டாக்கா கரம் வெளியே வந்தோம். குரங்கை வேட்டையாடக்கூடிய ஆப்பிரிக்க இன மக்கள் அந்த குரங்கை பிடிப்பதற்கான பொறி ஆயத்தம் பண்ணி வைப்பார்கள். அது என்னன்னா, ஒரு பெரிய முலாம்பழத்துல மேல ஒரு சிறிய துவாரம், அந்த குரங்கனுடைய கரம் மாத்திரம் உள்ள போகிற மாதிரி அதை ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு மறைவா நின்று அவர்கள் அம்பு எய்து அதை பிடித்து விடுவார்கள். இப்படி அவர்கள் செய்யும்போது இந்த குரங்கானது தன்னுடைய கரத்தை உள்ள வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய விதைகளை எடுப்பதற்காக எடுக்கும்போது விதையை போடு கூட எடுக்கும்போது கரம் வெளியே வராது. விதையை விட்டுட்டாக்கா கரம் வெளியே வந்துடும். வேடன் தூரத்திலிருந்து ஓடி வரும்பொழுது அவைகள் அந்த விதையும் விட முடியல, அதுல இருந்து தன்னை விடுவித்தும் கொள்ள முடியல. பாவமும் அப்படிதான் இருக்குது பிரியமானவர்களே. அந்த பாவத்தை செய்கிறவர்கள் அதுல இருந்து வெளியே வரலாம்னு நினைச்சாலும் அது அந்த வைக்கப்பட்டிருக்கிற அந்த பொறியானது, அந்த பாவமானது அவர்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கும். இந்த குரங்கு எப்படி ஈஸியாக அகப்படுதோ அதே போல பிசாசு அநேகரை பொறி வைத்து பிடிக்கிறவனா இருக்கிறான். சங்கீதம் 91:3 சொல்லுகிறது, வேடனுடைய கண்ணிக்கு அவர் தப்புவிக்கிற தேவனா இருக்கிறார். மாத்திரமல்ல, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை என்று சொல்லி யோவான் 8:36 பார்க்கிறோம். ஆகினால நம்ம விடுவித்து கொள்ள ஆண்டவரை நோக்கி பார்ப்போமானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா பாவ காரியத்திலிருந்து நம்ம விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக, விடுவிப்பாராக. God bless you.